கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன உண்மையினுடைய தலைப்பு கர்த்தருக்கு பண்டிகை என்ற தலைப்பின் கீழாக அந்த உண்மையை நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். சரிங்களா? இதுதான் நம்ம எடுத்துக்கொண்ட வசனம். அப்போ இந்த வசனத்தினுடைய ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு தேவைப்படுது. நல்லா கொஞ்சம் கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அப்படி அடிமைகளாக இருக்கும் பொழுது பரலோகத்தின் பிதா நம்முடைய அப்பா என்ன பண்ணாருன்னா மோசே மூலமாக அவர்களை அழைத்து கொண்டு வந்தான்றது நமக்கு தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா யாத்ராகமத்தில் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது மிரியாம் கர்த்தருடைய பலத்த செய்கைகளை அங்கே சொல்லி காமிப்பாங்க. அதில் ஒரு வசனம் தான் வாசிக்க போகிறோம். 13ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். பார்த்தீங்களா? மிகப்பெரிய கிருபையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து கூப்பிட்டு வந்தாராம். சரிங்களா? பாருங்கள், அதனால தான் இவங்க எகிப்தில் அடிமையாக இருந்த அந்த சூழ்நிலையை நமக்கு புரிய வைக்கிறதுக்காகவே எகிப்துக்கு ஒரு அடையாளம் கொடுத்தார். அதுதான் யாத்ராகமத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது எகிப்தை பற்றின ஒரு அடையாளத்தை காமிச்சிருப்பார். நான் அதோடைய கடைசி லைன் வாசிக்கிறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். பார்த்தீங்களா? அப்போ எகிப்தினுடைய அடையாளம் அடிமைத்தனத்தின் வீடு. அப்போ அங்கேருந்து அவருடைய கிருபையினால் மிகவும் வல்லமையாக என்ன பண்ணார்னா அவங்கள கொண்டு வந்தான்றதும் நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ என்னென்னலாம் ஜனங்கள் பார்த்துருக்காங்கன்னா, இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனுடைய மகத்துவமான வல்லமைகளை பார்த்தாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, செங்கடல் 2ஆக அங்கே பிரிக்கப்பட்டது நமக்கு தெரியும். ரொம்ப ஆச்சரியமான வகையில் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்போது கர்த்தருடைய வல்லமையை ஜனங்கள் கண்கூட பார்த்தாங்க. இப்படி ஜனங்களை வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறமா ஜனங்களை இன்னும் ஒழுங்குபடுத்தணும், பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக மோசேவை என்ன பண்ணார்னா, கர்த்தர் நீங்கள் மேலே வாங்க, மலைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். இப்போ மோசே என்ன பண்ணிட்டார்னா மலைக்கு போயிட்டார். இந்த டைமில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இவ்வளோ வல்லமைகளை பார்த்தவங்க அவருடைய நல்ல ஒரு வழிநடத்துதலுக்கு காத்திருக்காம பொறுமையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களாம் சில காரியங்களில் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சூழ்நிலை தான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். படிக்கலாமா? பாருங்கள், யாத்ராகமத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம ஒரு சில பாயிண்ட் மட்டும் நம்ம வாசிக்கலாம். சரிங்களா? நல்லா கவனிங்க. 32ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அந்த லாஸ்ட் லைன் மட்டும் நான் படிக்கிறேன். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஆரோன்ட்ட சொல்கிறாங்களாம். மோசே மேலே போயிட்டாரு, என்னாச்சுனே தெரியல, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஜனங்கள் கர்த்தருடைய அந்த ஒரு நல்ல வழிநடத்துதலுக்கு காத்திருக்காம பொறுமை இல்லாமல் இவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ இவ்வளோ பலத்த காரியங்களை பார்த்துருக்காங்க, அதை மறந்துட்டாங்க. அடுத்து 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அப்போ ஆரோனை நிறைய ப்ரெஷர் பண்ணுறாங்க. பண்ணனால ஆரோன் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு ஆரோன் 2ஆம் வசனத்தில் உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்தைகளுடைய காதுகளில் இருக்கிற அந்த பொன் கோல்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலட்டி கொண்டு வாங்க அப்படின்றாரு. சரிங்களா? அப்படி கலட்டி கொண்டு அவங்க கொடுக்குறாங்க. 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இதெல்லாம் வாங்கிட்டாங்க இல்லையா, ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த அந்த கோல்டு பொன் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கேருந்து கலட்டி அவர்கிட்ட போய் ஆரோன்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அடுத்தது 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். பார்த்தீங்களா? ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். யாருன்னா ஆரோன் செய்துட்டான்றது சொல்கிறாங்க. அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே
அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டைகளை என்ன பண்ணாங்கன்னா காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய சில ஆழமான எண்ணங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்படி அதெல்லாம் பண்ணி முடித்தோடனே ஆரோன் சொல்கிறார் இல்லையா, அதுதான் பாடத்தினுடைய ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, பார்த்தீங்களா, அப்போ அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்பாக என்ன பண்ணிட்டாருன்னா பலிபீடத்தை அவர் கட்டிட்டாராம். நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை, எல்லாரும் வாங்க நாங்கள் பண்டிகை கொண்டாடலான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டார் எல்லாத்துக்குமே. அப்போ இதிலிருந்து என்ன உண்மை நமக்கு சொல்கிறாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதாந்தத்தில் ஒவ்வொரு வார்த்தையுமே நாம் பரிசுத்தப்படுவதற்காக, நாம் சுத்தப்படுவதற்காகன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். இன்றைக்கி உலகத்துக்குள்ள எத்தனையோ கொடான கோடி ஜனங்கள் இருந்தால் கூட கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அடையாளங்கள் உலகத்துக்குள்ளே காமிக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க சொல்கிறதுக்காக தான் இதை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. சரிங்களா? இப்போ நம்ம இதை கவனிக்க ஆரம்பிக்கலாம். நாம் கூட இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி எகிப்தாகி இந்த உலகம், இந்த அடிமைத்தனத்தை வீட்டில் தான் நம்ம இருந்தோம், இப்பயும் அங்கே தான் இருக்கிறோம். ஆனால் பொருள் நல்லா கவனிங்க, பொருள். சரிங்களா? அப்போது இந்த உலகம் அடிமைத்தனத்தின் வீடு. எப்படி எகிப்து அடிமைத்தனத்தின் வீடோ அதே மாதிரி உலகம் அடிமைத்தனத்தின் வீடு. காரணம் என்னென்னா, எகிப்தினுடைய ராஜா அவர்களை சிறைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய ராஜா பிசாசானவன். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் வசனங்கள், புரிஞ்சுங்களா? இப்போ அங்கே 2 குழந்தைகளில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே ரொம்ப தெளிவாக நமக்கு காமிக்கப்பட்டிருக்கும். இந்த உலகத்தினுடைய அதிபதி பிசாசானவன் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அதை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், பார்த்தீங்களா, அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ அங்கே பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக வச்சுருந்தான். அதே மாதிரி இன்றைக்கும் இந்த உலகத்தினுடைய அதிபதியும் இந்த உலகத்தினுடைய தேவனும் யாருன்னா பிசாசானவன். அதுதான் நீங்கள் யோவான் 14:30 கூட வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் அதை சொல்லுவார், நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அப்போ அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் மோசையை அனுப்பி கிருபையினால் வெளியே கூப்பிட்டார். அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய பாவத்துக்குள்ளாக அடிமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுமே நம்முடைய பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்து பாவத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். அதுலேருந்து இப்போ யார் யாரெல்லாம் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்களோ அவர்கள் பரலோகத்தை நோக்கி, அதாவது கானான் தேசத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாங்கன்றது தான் அதோட பொருள். சரிங்களா? ஒரு பாயிண்ட் கிளியர். அப்போது எகிப்து உலகம், பார்வோன் பிசாசானவன், இஸ்ரேல் ஜனங்கள் அவனுடைய பிள்ளைகள். கிளியர் ஆச்சா? இப்படி அடிமையாக இருக்கும் பொழுது வெளியில் வந்துட்டாங்க. வந்த உடனே கர்த்தருக்கு காத்திராமல், அவருடைய நல் வழிநடத்துதலுக்கு பொறுமையாக இல்லாமல் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்களுடைய நல்ல எண்ணங்கள் அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா உலகத்துக்குள்ளே, அதாவது எகிப்துக்குள்ளாக சில சிலைகளெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் கண்ணில் பார்த்து புரிந்து வாழ்கிற மாதிரி எங்களுக்கு தெய்வங்கள் உருவாக்குன்றதாங்க சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி உலகத்துக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் ஆகிய கிறிஸ்தவர்கள் நாம் தான் இன்னைக்கு. அப்படி வெளியில் வந்த உடனே நம்முடைய நல்ல எண்ணங்கள் அடிப்படையில் எங்களுக்கு தெய்வங்கள் வேணும்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒப்புமையை நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். யோசிக்க ஆரம்பித்ததுனால சில நல்ல நல்ல தலைவர்கள் ஆர்வன் மாதிரி இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, சரி நீங்கள் காதலக்கூடிய பொண்ணெலாம் கொண்டு வாங்கன்ற மாதிரி கேட்டாங்க. என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காது செவி எப்பொழுதுமே எதை அடையாளப்படுத்தும்னா இருதயத்தை அடையாளப்படுத்தும் வேதாந்தத்தின் அடிப்படையில். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மத்தேயுல 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 12ஆம் வசனம், இந்த 2 வசனங்களில் நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்றது 9ஆம் வசனம். 12ஆம் வசனத்தில் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன உள்ளவன்? காது உள்ளவன். சரிங்களா? பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவங்ககிட்ட தான் எடுத்து பண்ணுறார். என்ன இல்லாதவங்க? காது இல்லாதவங்க அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காதுன்னா நல்ல இருதயம் அர்த்தம், கேட்கக்கூடிய இருதயம். அது அப்படியே நீங்கள் யாத்திராமத்தை கம்பேர் பண்ணி பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் காதில் கூடிய பொண்ணை கழட்டி கொடுத்தாங்க. அப்போ அவங்களுடைய இருதயத்தில் கூடிய நல்ல குணங்கள்னு அர்த்தம். எப்படி நம்முடைய ஆண்டை கம்பேர் பண்ணுற பாருங்கள் வேதத்தில். இந்த ஒப்புமையெல்லாம் மாற்ற முடியாது.
அப்போது செவி என்பது நல்ல ஒரு இருதயத்தை அடையாளப்படுத்துது. பொன் எதை அடையாளப்படுத்துது? கோல்டு கழட்டி கொடுத்தாங்க இல்லையா, அந்த கோல்டு வேதாமத்துக்குள்ளாக நல்ல தன்மைகள், குட் கேரக்டர் அடையாளப்படுத்தும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோல்டு என்றைக்குமே அதோடைய தன்மையை மாற்றாதில்ல. அந்த மாதிரி முதல் கோல்டு யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். பாருங்கள், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்ற ஒரு வசனத்தை உங்களால் அதை கவனிக்க முடியணும். ஆனால் வாசிக்கும் பொழுது பாருங்கள், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கோல்டு மாதிரி அவர் மாறவே மாட்டார். அப்போ கோல்டு என்பது ஒரு நல்ல கேரக்டரை வெளிப்படுத்தும். இப்போ நல்லா கவனிங்க, இஸ்ரேல் ஜனங்கள் காதலக்கூடிய பொண்ணை கழட்டி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அநேகர் தங்களுடைய இருதயத்தில் செவி, சரிங்களா, இருதயத்தில் கூடிய நல்ல எண்ணங்கள், கோல்டு நல்ல எண்ணங்களை வெளியில் கொண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பரலோகத்தின் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக தெய்வங்களை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பண்ண மிஸ்டேக். அப்போது தங்களுடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் யாருமே தவறான எண்ணம் உள்ளே கொண்டு வரல, ஆனால் நல்ல எண்ணங்கள் தவறான செய்கைகளாக வெளியே நிற்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் எது தவறுன்னு சொல்லி யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அநேகர் கவனிக்கும் பொழுது நல்ல எண்ணங்களை கவனிக்கிறாங்களே தவிர அந்த எண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய தோற்றம் என்னன்றதை மறந்துடுறாங்க. அப்போது அங்கே என்ன உண்டு பண்ணிட்டாங்கன்னா, கண்ணுக்குட்டி உண்டு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணிட்டாங்க, பரலோகத்தின் தேவன் தான் இவ்வளோ மகத்துவமான வல்லமையில கொடுத்து நம்மளை இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட அவருடைய ஞானத்தை புரிந்து கொள்ளாமல் அவருக்கு இசைவாக சில காரியங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உலகத்தில் கொண்டு வந்துட்டாங்க. நம்முடைய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் கொண்டு வந்துட்டாங்க, அறியாமையில் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தின தெய்வங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போது அதே மாதிரி கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய அநேகர் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சேர்ந்து பரலோகத்தின் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாறக்கூடிய எல்லா எண்ணங்களையும் வெளியே கொண்டு வந்துட்டு இதுதான் நல்ல எண்ணங்கள், இப்படி தான் கிறிஸ்தவம் இருக்கணுன்ற அடையாளத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிங்க, கிறிஸ்தவத்துக்குரிய அடையாளங்கள் நல்ல எண்ணங்கள் அடிப்படையில் வரவே கூடாது. அப்போது கிறிஸ்தவத்துக்குரிய அடையாளங்கள் கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி இருக்கணும். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம். நல்ல எண்ணங்கள் அடையாளம் கிடையாது. அப்போ மனிதன் பிறக்கும் பொழுதே பாவி, சரிங்களா, நம்ம எல்லாருமே பாவிகளாக பிறந்திருக்கோம். அப்போ அந்த எண்ணங்கள் எப்பொழுதுமே தவறாதான் இருக்கும், புரிஞ்சுங்களா? அதனால தான் நீதிமொழிகளில் அவர் சொன்னார், 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் நல்ல எண்ணங்களை கொண்டு கண்ணுக்குட்டிகளை உருவாக்குனாங்க. கடவுளுக்கு ஒப்புமையாக வெளியே வந்தது தான் கண்ணுக்குட்டி. அந்த மாதிரி இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் மனித எண்ணங்களுக்கு இசைவாக வெளியே கொண்டு வரப்பட்டு தான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளங்கள். ஆனால் அது கிடையவே கிடையாது. கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமே கிறிஸ்துவை பற்றினது தான். அப்போ அவர் எப்படி பிரமாணத்தின் அடிப்படையில் தன்னை வெளிப்படுத்தி காமிச்சாரோ அந்த மாதிரி வேத வசனம் என்ன சொல்லுது அதுக்கு மட்டும்தான் பரிபூர்ணமாக எண்ணங்கள் அதுக்கு கீழ்ப்படினுமே தவிர, அந்த வசனங்களுக்கு மட்டும்தான் எண்ணங்களை செவிசாக்கணுமே தவிர வேறு எந்த மனித எண்ணத்துக்குமே கிடையாதுன்றது தான் நமக்கு சொல்லித்தராரு இந்த இடத்துல. அதே நல்லா கவனிங்க, இன்றைக்கி ஏன் நிறைய பேர் அறியாமல் இருக்காங்கன்னா அவர் சரியான பாயிண்ட்டை இங்கே ஆரோன் மூலம் வெளிப்படுத்தி காமிக்கிறார். 5ஆம் வசனம் பாருங்கள், யாத்திராமத்து 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஆரோன் அதை பார்த்து, எதை மனித எண்ணங்களால் கண்ணுக்குட்டிகள் உருவாச்சு இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளாக மனித எண்ணங்கள் மூலமாக கடவுளுக்குரிய அடையாளங்கள் வெளியே வந்திருக்கு இல்லையா, அதை பார்த்த உடனே ஆரோன் மாதிரி பார்த்த உடனே அதுக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் கிறிஸ்தவம் இந்த எண்ணங்களுக்கு முன்பாக ஒன்று வைக்கிறாங்களாம். என்ன வைக்கிறாங்க? பலிபீடம். என்ன எண்ணங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா மறந்துடாதீங்க பாடத்தை. இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய நல்ல எண்ணங்கள் மூலமாக, அதாவது செவி, கோல்டு, அது மூலமாக கண்ணுக்குட்டி என்ன விரும்புகிறாங்கன்னா, இவங்க தான், இந்த கண்ணுக்குட்டி தான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லி கர்த்தருக்கு இணையான சில உருவங்களை வெளியே கொண்டு வந்தாங்க. அது மிகப்பெரிய தவறு இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி உலகத்தில் கூடிய அநேகருடைய சிந்தனைகள் மூலமாக, நல்ல எண்ணங்கள் மூலமாக கர்த்தருக்கு எதிராக அவரை மாதிரியே சில காரியங்கள் உள்ளே கொண்டு நம்ப வச்சுட்டாங்களா.
ஆனால் அது யாருக்குமே புரியல. ஏன் புரியல அப்படின்னா, ஆரோன் வந்து ஒரு பலிபீடத்தை பண்ணி முன்னாடி வச்சிட்டார். அப்போ அந்த கண்ணுக்குட்டியை பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? முன்னாடி பலிபீடம் தானே தெரியும். அதனால யாருக்குமே சந்தேகம் வரல. அந்த மாதிரி இன்றைக்கி உலகத்தில் கூடிய அநேகர் வந்து நல்ல எண்ணங்கள் அடிப்படையில் ஆண்டவருக்கு இணையான சில காரியங்களை வெளியே கொண்டு வந்த உடனே முன்னாடி என்ன வச்சிட்டாங்களாம்? பலிபீடத்தை வச்சிட்டாங்களாம். அப்போ பலிபீடம் எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க கரெக்டாக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்தை அவர் உண்டு பண்ண சொன்னார். அதுக்கு முன்னாடியே வந்து நம்முடைய வந்து நோவா பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறமா ஆபிரகாம் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பலிபீடத்தினுடைய நோக்கம் வந்து பலி செலுத்துறது, சரிங்களா? அப்போது யாராவது ஒருத்தவங்க பலி செலுத்தணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா பலிபீடத்தின் மேலே தான் போய் அதெல்லாம் செய்வாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அதன் அடிப்படையில் பலிபீடத்தினுடைய பொருள் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யார் என்ன வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாலுமே அது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணுமா. அதனால பாருங்கள், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. புரிஞ்சுங்களா? அது யாருன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேகர் வந்து அதுக்குள்ளாக இந்த நல்ல சிந்தனைகள் மூலமாக தவறான காரியங்களை கண்ணுக்குட்டி மாதிரி வெளியே வச்சாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன வச்சிட்டாங்கன்னா, பலிபீடமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வச்சுட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு எது ரைட்டு எது தப்புன்ற மாதிரி நிதானிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட நிதானிக்க மாட்டுறாங்க. காரணம் என்னென்னா, முன்னாடி பலிபீடமாக கிறிஸ்து இருக்கிறார். எவ்வளோ பெரிய டெக்னிக் பார்த்தீங்களா? இது சாத்தானுடைய கன்னிங்கான ஒர்க். அதனால தான் அவன் மிகவும் தந்திரசாலின்னு சொல்லி காமிச்சாங்க. அப்போ நல்லா கவனிங்க, மனிதனுடைய நல்ல எண்ணத்தின் மூலமாக தவறான காரியங்கள் கண்ணுக்குட்டி மாதிரி வெளியே வந்துருச்சா? முன்னாடி என்ன நிற்குது? பலிபீடம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தா என்ன பார்ப்பீங்க? நான் பார்த்தா என்ன பார்ப்பேன்? பாருங்கள், கிறிஸ்து இருக்காரு, பலிபீடமாக கிறிஸ்து, இதில் என்ன தப்புன்னு கேட்பீங்க இல்லையா? அதுதான் தவறு. இப்படி ஆரோன் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னார். அதே மாதிரி தான் நாமளும் பண்ணி வச்சுட்டு மனித எண்ணத்தின் மூலமாக பண்ணி வச்சுட்டு நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை வரப்போதா பண்டிகை. அதுக்கும் அந்த பண்டிகைக்கும் வேதாமத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. எவ்வளோ தூரம் ஆண்டவர் எச்சரிப்புகளை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுக்குறார் எச்சரிப்புகளை. அந்த எச்சரிப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமைகள். அதனால் நமக்கு வந்து சொல்லர்த்தமாக இருக்கக்கூடிய எந்த பண்டிகையுமே கிடையாது. பண்டிகைன்றது சந்தோஷம். எது சந்தோஷம் அப்படின்னா, வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி நாம் பார்த்த கர்த்தருக்கு பண்டிகைன்ற ஒரு பாடத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைச்சி வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, கிறிஸ்தவர்களும் உலகத்தில் இருந்தாங்க. பார்வோன் தான் அதிபதி, பிசாஸ் தான் அதிபதி இல்லையா? பரலோக தேவன் வெளியே கூப்பிட்டாரு, நம்மளையும் வெளியே கூப்பிட்டார். வெளியே இவங்க வந்த உடனே நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் கண்ணுக்குட்டியை பண்ண வச்சு பரலோக தேவனுக்கு இசைவாக அதை காமிக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி தான் அநேகர் வந்து அவங்களுடைய நல்ல எண்ணத்தின் மூலமாக தவறான காரியத்தை பரலோக தேவனுக்கு இசைவாக காமிக்க ஆரம்பித்து முன்னாடி கண்ணுக்குட்டி வச்சுட்டாங்க. அப்போது நம்முடைய இயேசு கிறிஸ்து முன்னிலைப்படுத்திட்டாங்க. அதனால தான் யாருக்குமே எது தவறுன்னு புரியல. நாம் நிதானிக்கணும். காரணம் என்ன? நம்முடைய இயேசு கிறிஸ்து பரலோக அழைப்புக்கு கூப்பிட்டுருக்காரு. அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கூட நம்முடைய நல்ல எண்ணங்கள் அடிப்படையில் ஆண்டவரை காமிக்கக்கூடாது. நமக்கு வரக்கூடிய எல்லா எண்ணங்களுமே கிறிஸ்து இயேசுவை சார்ந்திருக்கக்கூடிய உண்மை பிரமாணங்கள். அதன் அடிப்படையில் தான் எண்ணங்கள் உருவாகி அதன் அடிப்படையில் தான் நாம் ஆண்டவரை உலகத்துக்குள்ளே காமிக்கணுமே தவிர வேறு எந்த எண்ணத்தின் அடிப்படையிலையும் காமிக்கக்கூடாதுன்றது சொல்ல வர்றார். ஸோ அப்படி அழைப்புக்கு தகுதியாக சென்று சேர ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன்.